Hello viewers, welcome to Learn Computer Easy channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னா என்ன, அந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணி ஒரு C++ ப்ரோக்ராமை எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கிறது பாலிமார்ஃபிசம் தான். பாலிமார்ஃபிசமில் ஒரு வேரியேஷன் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் அ ஃபங்க்ஷன் functions with the same name performs different operations depending upon number of parameters or types of parameters. அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2-3 ஃபங்க்ஷன் இருக்கும், ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் ஒரே நேம் தான் இருக்கும். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஒரே நேம் தான் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற பேராமீட்டர் லிஸ்ட், அதாவது அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே அந்த பேராந்தசிஸ் இருக்கும் இல்லையா, ஃபங்க்ஷன் நேமு, அதுக்கப்புறம் ஒரு பேராந்தசிஸ் கொடுத்துருப்போம், அந்த பேராந்தசிஸ்குள்ளே பேராமீட்டர் லிஸ்ட் இருக்கும். அந்த பேராமீட்டர் லிஸ்ட்டு வந்து வேரி ஆகும். சேம் நேம் தான் இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் வந்து சேமாக தான் இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற அந்த பேராமீட்டர் லிஸ்ட் வந்து வேரி ஆகும். ஒன்று வந்து நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் வழியாக வேரி ஆகலாம், டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து 2 பேராமீட்டர் இருக்கலாம், அடுத்த ஃபங்க்ஷனில் வந்து 3 பேராமீட்டர் இருக்கலாம், இல்லை பேராமீட்டரே இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து இன்டிஜர் வேரியபிள்ஸும் அடுத்த ஃபங்க்ஷனில் ஃப்ளோட் வேரியபிள்ஸோ அந்த மாதிரி பேராமீட்டரில் டைப்ஸ்லேயும் டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சம் ஆஃப் த நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ ஒரு C++ ப்ரோக்ராம் எழுதி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு hash include iostream.h. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எந்தெந்த ஃபங்க்ஷனாக நம்ம டிஃபைன் பண்ண போகிறோமோ அதை ஃபஸ்ட்டு டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து 2 ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ரெண்டுமே சம்முன்ற நேமில் தான் இருக்க போகுது. ஆனால் ஒரு ஃபங்க்ஷன் வந்து 2 பேராமீட்டர்ஸ் இருக்கும், இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து 3 பேராமீட்டர்ஸ் இருக்கும். void, அதாவது ரிட்டன் டைப் void sum int, int செமிகோலன். இது டிக்ளரேஷன் பார்ட். void sum int, int. இந்த 2 ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேம் நேம் தான் இருக்குது, ஆனால் பேராமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. இந்த ஃபங்க்ஷனில் வந்து 2 பேராமீட்டர் இருக்குது, இந்த ஃபங்க்ஷனில் 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 ஃபங்க்ஷனையும் டிஃபைன் பண்ண போகிறேன். இதை டிக்ளேர் பண்ணிவிட்டேன், அடுத்து டிஃபைன் பண்ண போகிறேன். void sum int a, int b. அடுத்து இந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, அதுக்காக எஸ்ன்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணிக்கிறேன். s is equal to a plus b. cout the sum of a and b is yes. இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அடுத்து இந்த ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். void sum int a, int b, int c. இங்கேயும் சம்மை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணுறேன் s1ன்னு. s1 is equal to
a plus b plus c. See out the sum of a, b and c is s1. இதையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போது 2 வேரியபிள் வச்சு சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அதே சம்முன்ற ஒரு ஃபங்க்ஷனுக்கு 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணியிருக்கேன். இப்போது நான் மெயின் ஃபங்க்ஷனை எழுத போகிறேன். void main. here இப்போது நான் 3 வேரியபிளை கெட் பண்ண போகிறேன். void main in a comma b comma c. Cout enter the values of a, b and c. C in A, B, C. இப்போ 3 வேரியபிளை கெட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3 வேரியபிளையும் நான் 2 ஃபங்க்ஷன்லையும் பாஸ் பண்ண போகிறேன். sum a comma b, sum a comma b comma c. void main-ஐ க்ளோஸ் பண்ணிடுறேன். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 3 வேரியபிள்ஸையும் இன்புட்டாக வாங்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். a கமா b, அதாவது a வேல்யூவும் b வேல்யூவும் இந்த சம்மில் போட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். உடனே இந்த கண்ட்ரோல் நேராக இது 2 வேரியபிள்ஸ் இல்லையா, அப்போ 2 வேரியபிளோட ஃபங்க்ஷனுக்கு போகும். இங்கே தான் 2 வேரியபிள் உள்ள ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு போய் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். 2 வேரியபிள் ஆட் பண்ணி வேல்யூவை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும். இங்கே தானே ஃபங்க்ஷன் கால் ஆச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னது, அதுவும் ஃபங்க்ஷன் கால் வித் 3 பேராமீட்டர்ஸ். அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் நேராக 3 பேராமீட்டர்ஸ் இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். அங்கே போயிட்டு a, b and c-யை ஆட் பண்ணி s1ல் ஸ்டோர் பண்ணும். அதை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்துட்டு கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். இப்படி தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் ஒர்க் ஆகும். நேம் சேமாக இருக்கும், ஆனால் உள்ளே இருக்கிற பேராமீட்டர்ஸ் டிஃபர் ஆகும். அப்படி டிஃபர் ஆகும்போது அந்த பேராமீட்டர்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் போகும். அந்த ஃபங்க்ஷன் கால் போன உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வந்துடும். இப்படி தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் நம்ம எழுதணும். இது நார்மல் C++ ப்ரோக்ராம்லும் இதே மாதிரி தான் எழுதுவோம். இதுவே கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறதா இருந்தாலும் அப்படி தான் எழுதணும். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்ற உங்களோட சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.